கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பிரியமானவர்களே, இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. இங்கே நம்முடைய ஓட்டம் என்று நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய தேவன் அங்கே நமக்குள்ள ஒரு ஆரம்பத்தை அவர் உண்டு பண்ணுறார். ஆண்டவரை தேடாமல், ஆண்டவர்னால் யாருன்னே தெரியாமல் மனம் போல ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனற்றவர்களாக, தேவனை தேடாதவர்களாக, தேவன் யார் என்று தெரியாதவர்களாக நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தேவன் நம்மை சந்திக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக சந்திக்கிறார். பிரச்சனைகள் வழியாக சந்திக்கலாம், அல்லது பலவிதமான வியாதிகள், பாவத்தினுடைய மன அழுத்தம், பல விதங்களில் தேவன் நம்மளை சந்திக்கிறார். சந்திக்கிறவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறார். இது தேவ ஆவியானுடைய கிரியை. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவுக்கு நேராக அவர் நடத்துகிறார். இந்த கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம நடத்தப்படணும்னு சொன்னால் தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம வரணும்னு சொன்னால் அதே ஒரு பெரிய கிருபை. தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நம்ம வர முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். அவர் தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். ஆக இங்கே விசுவாசத்தை துவக்குகிற கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அப்போ கிறிஸ்து அவர் நமக்காக என்ன செய்தார்? அவர் நமக்காக சிலுவையிலே பெரிய ஒரு தியாகத்தை, ஒரு பாவ நிவாரண பலியை, பிராயச்சித்த பலியை அவர் நமக்காக சிலுவையில் உண்டு பண்ணி நம்மளை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றார். கிறிஸ்து சிலுவையில் மரிக்கலைன்னு சொன்னால், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையில் சிந்தலைன்னா இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இல்லை, மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்போ கிறிஸ்து மரித்தவர் மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால தான் நமக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம். ஆக ஏனதானோன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனற்றவங்களாக ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது தேவன் இந்த உலகத்தில் நம்ம எதற்காக பிறந்தோம் என்பதற்கான ஒரு தெளிவை கொடுக்கிறார், ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஓடுகிற ஓட்டம். பாருங்கள், ரட்சித்த தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதனை தேவன் அவனை உருவாக்குவதற்காக, அவனை பயிற்றுவிப்பதற்காக, தம்முடைய சாயலில் மாற்றுவதற்காக அவனை சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். சபையில் கொண்டு வந்தால் சபை என்பது என்ன? அது கிறிஸ்துடைய சரீரம். அந்த சபைக்கு யார் தலை? கொலோசியர் 1:18 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட நாம் எதற்காக இணைக்கப்படுகிறோம்? அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. அப்போ முதலாவது அங்கே கொண்டு வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு? சபையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். தான் யார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தி காட்டுறார். வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இந்த வேதத்தை வாசிப்பதன் மூலமாக,
தேவனுடைய பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கத்தின் மூலமாக கேட்பதின் மூலமாக, இந்த வேதத்தை தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து தியானிப்பதின் மூலமாக தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்கிறோம். அது ஒரு வெளிச்சம். அது வெறும் மூளை அறிவில் பெற்றுக்கொண்டோன்னு சொன்னால் கொஞ்ச நாள் ஆன உடனே பெருமை வந்துடும், வீழ்ச்சி வந்துடும், அல்லது அப்படியே ஒரு சேச்சுரேட்டட் ஆயிரும். இவ்வளோதானா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு இல்லை. தங்களுடைய மூளை அறிவில் அறிவது பெரிய ஆபத்து. ஆனால் வேதத்தை எதில் இருதயத்தில் பதிக்கணும்னு சொல்லி ஏசாயா 51:7 சொல்கிறார், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே. அவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறது. இருதயத்தில் பதிச்சோன்னா தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குவோம். மூளையில் பதிச்சோன்னு சொன்னால் தேவனுடைய வசனத்தை உலக ஞானத்தின்படி பேசுகிறதுக்கு வேணால் கற்றுக்கிடலாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த முடியாமல் போயிடுவோம், பிரயோஜனமற்றவர்களாக போயிடுவோம். ஆகவே நாம் தேவனுடைய ஆதியாமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்ராமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் வசனம் இருதயத்தில் இருக்கணும். வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம். ஆக ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் அவருடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். எதற்காக? தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பல தடைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எபிரேயரில் 12:1 ஆண்டவரை இது ஒரு ஓட்ட பந்தயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 3:13 14 பவுல் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. பிலிப்பியர் 3:13-14 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே நம்ம பார்க்குறோம், லக்கை நோக்கி தொடருகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஓட்டத்தை இங்கே பவுல் மிக தெளிவாக, பின்னானவைகளை மறந்து, பழைய வாழ்க்கை அது பாவமான வாழ்க்கை, அது அசுத்தமான வாழ்க்கை, அது சாக்கடையில் கடந்த ஒரு பன்றியை போன்ற வாழ்க்கை, அவைகளை தூக்கி தூர போட்டுட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ என்னது? முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிற ஓட்டம். நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது, நமக்கு ஒரு லக்கு இருக்குது, நம்ம ஓட வேண்டிய பாதை இருக்குது, அந்த ஓடி முடிக்க வேண்டிய ஒரு தூரம் இருக்குது. 1968 மெக்சிகோ நாட்டில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரு தடகள வீரர் ஜான் ஸ்பைன் அக்வாரி அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் அந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டார். அவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து மொழி புரண்டு, அந்த மூட்டு மொழி புரண்டுட்டு வேகமாக தன்னுடைய பையில் இருக்கிற கர்ச்சிப்பை எடுத்து அந்த காலை இழுத்து கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஓடினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாக அந்த குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை வந்து சேர்ந்தார். அவர் ஓடி முடித்த உடனே அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, எப்படியும் தோற்றுருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஓடி முடிக்கணும்னு நினச்சிங்க? அப்போ அவர் சொன்னார், அந்த தடகள வீரர், அந்த ஓட்டப்பந்தய வீரர் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அல்ல, முடிப்பதற்கு தான் 7000 மைல் தூரத்தில் உள்ள தான்சானியா என்று சொல்லக்கூடிய என்னுடைய நாடு என்னை ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு அனுப்பி இருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்த நாம் அநேகர் பாதியிலே நிறுத்திட்டாங்க. அடுத்து எப்படி ஓடுறதுன்னு தெரியலை. இயேசுவை நோக்கி ஓடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி அநேகர் வேறு எதுக்கு பின்னாலேயே ஓடிட்டுருக்கிறாங்க. வேறு நோக்கம், வேறு காரியங்கள், வழி விலகிற்று. பவுல் சொல்கிறார், நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி கேட்குறார். நல்லா ஆரம்பித்தாங்க, ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசங்கி 7:8 வாசிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நல்ல ஒரு ஆரம்பம், ஆனால் முடிவு நல்ல ஒரு மேன்மையான ஒரு முடிவாக இருக்கணும். அப்போ அதற்கான ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும்.
அப்போ ஆரம்பித்த அநேகர் ஆண்டரை விட்டுட்டு பின்வாங்கிட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே உருவ கொத்தி கொள்கிறார்கள். சிலர் பணத்தின் பின்னால் ஓடுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு விலகி ஓடு. அப்போ நம்மளை இந்த ஓட்டத்தை விட்டு விலக்குவதற்கு பலவிதமான காரியங்களை சத்ருவாகிய சாத்தான், நம்முடைய எதிரியானவன், பல காரியங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். தடை பண்ணுறதுக்கு, தாமதம் பண்ணுறதுக்கு, வழி விலகி போக வைக்கிறதுக்கு, அல்லது வேறு நோக்கத்திற்காக, வேறு சிந்தை. அவர்கள் வேறு வழியாய் நடக்கிறார்கள், அவர்கள் வேறே சிந்தையாய் இருக்கிறார்கள். அப்போ எனக்கு அநேகர் பார்க்குறாங்க, மற்றவங்கள பார்க்குறோம், இவங்கெல்லாம் இப்படி தானே இருக்கிறாங்க, நாம் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்? இல்லை, நமக்கு நியமித்த ஓட்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் இயேசுவை நோக்கி பொறுமையாய் ஓட வேண்டும். ஒரு நோக்கம் இருக்குதுங்க. அந்த கரையில் நின்று கொண்டு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆரம்பித்து விட்டுட்டாரு, எப்படி வந்து முடிக்க போகிறோம், எப்படி வந்து சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சத்துரு பல காரியங்களை கொண்டு வரான். கவலைகள், பிரச்சனை, நெருக்கம், வேதனை, பல காரியங்கள். சிலர் என்ன செய்கிறான், கடன் பாரத்துக்குள்ளே கொண்டு தள்ளுறான். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக போய் கடனுக்குள்ளே தள்ளி அவனுடைய வாழ்க்கையில் வேதனைகள், அநேக வேதனைகளால் உருவ குத்தி கொண்டு தேவனுக்காக எழும்பி ஓட வேண்டியவர்கள், இலக்கை நோக்கி ஓட வேண்டியவர்கள், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டியவர்கள், பரம அழைப்பை நோக்கி ஓட வேண்டியவர்கள், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓட வேண்டியவர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு சொன்னபடி ஓட வேண்டியவங்க திகைச்சு நிற்கிறாங்க, தடுமாறி நிற்கிறாங்க, தடமாறி நிற்கிறாங்க. தடயமில்லாமல் கூட சிலர் போயிடுறாங்க. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். இங்கே நான் வாசிக்கிறோம், சதுரு பாரமானவைகளை கொண்டு வருகிறான். அவன் பல கவலை. நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அந்த இருதயத்தை ஒடுக்குமா. கவலைப்படுறதுக்கு பல காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், இந்த ஓட்டத்தை தடை செய்கிற முதல் காரியம் வந்து பாரமான யாவற்றை. பாவத்தை கூட 2ஆம் தடவை தான் சொல்லுது. எது நமக்கே தெரியாது, பாவத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிடும். இது நம்ம சரி, இது தப்பு, இது நம்ம இப்படி செய்யக்கூடாது, இது பாவம், இது ஆண்டுக்கு விரோதமானதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் எதை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் தெரியுமா? பாரமான யாவற்றையும். பல பாரங்களை நம்முடைய மனசில் போட்டு குழப்புறோம். பல காரியங்கள் யோசித்து பாருங்கள். அது எல்லாவற்றையும் குப்பை என்று, நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். உங்களை எந்தெந்த காரியம் பாரமாக அழுத்துதோ அதெல்லாம் டஸ்ட்பினில் தூக்கி போடணும்னு சொல்லி பவுல் சொல்கிறார். குப்பை தொட்டியில் போடுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீதம் 55:22 என்ன அழகாக சொல்கிறார். பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்க முடியலையே. தெரியுது, வசனம் தெரியுது. பிரசங்கம் பண்ணும்போது ஆமாம் கரெக்டு தான், நம்முடைய பாரங்களை நாம் சுமக்க வேண்டாம், ஆண்டவர் மேலே நம்ம சுமத்தணும். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை உற்சாகமாக ஓட விடாதபடிக்கு உங்களை பாரப்படுத்துகிற, அழுத்துகிற காரியம் என்ன, அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே தூக்கி போடுங்க. போட்டுட்டு பொறுமையோடு ஓடணும். விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். பார்த்தீங்களா, என் தேவன் இந்த பூமியிலே கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியிலே கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், சபையிலே அவர் நம்முடைய சிரசாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தலை, அவர் தான் நம்முடைய எஜமான். ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் நம்முடைய போஜனமாக இருக்க வேண்டும். அப்போ நோக்கம் என்ன? தேவனுக்காக ஓடுற வாழ்க்கை. பல காரியங்களை கொண்டு வந்து நம்மளை டீவியேட் பண்ணுறான். இந்த தேவனுடைய வழியை விட்டு நம்மளை விலகுகிறான். பாருங்கள், நமக்கு எப்போ நம்ம வழியை விட்டு விலகுகிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். எப்போ ஒருத்தர் நம்மளை எச்சரிக்கை கொடுக்குறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, அது நமக்கு கஷ்டமாக இருக்குதோ, எப்போ ஒருத்தர் சொல்கிற புத்திமதி நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க மேலே கோபம் வருதோ, அப்போ நாம் வழி விலகிட்டோம். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். பெருமை வந்துட்டு,
யார் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் எனக்கு எனக்கெல்லாம் தெரியும். அவன் எனக்கு என்ன சொல்கிறது, அவங்க எனக்கு என்ன சொல்கிறது. பாஸ்டர் மேலே கோபம், விசுவாசிகள் அவங்க மேலே கோபம். யார் எனக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், எந்த புத்தியும் சொல்ல வேண்டாம், நான் எல்லாம் தெளிவாக தான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எங்கேயோ வழி விலகிட்டோம். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயோ வழி விலகிட்டீங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதி அன்புக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய வீழ்ச்சிகளை நம்மளை தூக்கி எடுத்து அந்த ஆதி அன்பில் நம்ம நிலை நின்று அவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். சத்துரு நம்மளை கீழே விழ தள்ளுகிறான். ஓடுற ஓட்டத்திலிருந்து சத்துரு என்ன செய்கிறான், நம்மளை கீழே விழ தள்ளுகிறவனாக இருக்கிறான். 118 சங்கீதத்தில் 13 வசனத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனையான ஒரு சூழ்நிலையை சொல்கிறார். 118 சங்கீதம் 13 வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நம்மளை தள்ளுறதுக்கு சத்துரு பல விதங்களில் அவன் கிரியை செய்கிறான். பல மனிதர்களும் கூடவே இருப்பாங்க. அவங்க கூட இருந்தே குழி பறிப்பாங்க, கூட இருந்தே நம்முடைய காலை வாருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நான் வாசிக்கிறோம், நீ என்னை தள்ளுனப்பா, ஆனால் நான் என்ன செஞ்சேன், கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரே. கர்த்தர் என்னை உதவி செய்யலைன்னா அவர் என்னுடைய பின்னால் 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய பலன், என்னுடைய கீதம், எனக்கு ரட்சிப்பு, அவர்லாம் எனக்கு பாதுகாப்பு, அவர் எனக்கு பலன், அவர் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. அப்போ இன்னைக்கு கீழே அவன் தள்ளிட்டான், அவன் தான் என்ன, அவனால தான் நான் விழுந்துட்டேன், அவங்களால தான், அந்த குடும்பத்தால் தான். இல்லைங்க, அவங்கள விட தேவன் பெரியவர். ஆமென். அவங்கள விட தேவன் பெரியவர். உங்களை யார் கீழே விழ தள்ளினாங்களோ அவங்கள பெரிய ஆளாக நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தர் என்னை தாங்கினார். என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க. அவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என்னுடைய பட்சமாக இருந்தார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அதனால் விழுந்துட்டேன்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. விழுந்து கிடக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. விழுந்த நீ எழும்பணும். தேவனுக்காக உற்சாகமாக எழும்பி ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தய பொருள் நோக்கி, இலக்கை நோக்கி பெறத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஓட்டத்தை தடை செய்ய, நம்முடைய ஓட்டத்தை தாமதப்படுத்த பல கிரியைகளை சத்துரு கொண்டு வருவான். பல காரியங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல சத்துரு தந்திரமாக கிரியை செஞ்சான் இங்கே நான் வாசிக்கிறோம். பாருங்கள், சில வேளைகளில் நமக்கு வியாதிகள் வருது, சில நஷ்டங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது. ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த பிரச்சனைகள் தான் தேவனை நோக்கி நாம் திரும்புவதற்கும், தேவன் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரட்சித்தாருங்கிறத நம்ம அந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான ஒரு தெளிவுக்குள்ளே நாம் வருவதற்கும் தான். தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வழிதப்பி நடக்கிற நம்மை அவருடைய வழிக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் என்ன செய்கிறாரு, இங்கே நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் உபத்திரவங்களை அனுப்புகிறாரு, வியாதிகளை அனுப்புகிறாரு, பிரச்சனைகளை அனுப்புகிறாரு. பல சிக்கல்களுக்குள்ள நம்ம சிக்கின உடனே கூப்பிடுறோம், ஆண்டவரே நீ எனக்காக வாழ்வியா, நீ எனக்காக என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவியா. இப்படி தேவன் நம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்டு அவர் மீண்டும் நம்ம இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டுவது தான் தேவனுடைய நோக்கம். நம்மை அழிப்பது அல்ல தேவனுடைய நோக்கம் அல்ல. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையின் தேவன். அவர் அவ்வளவு பெரிய தியாகத்தை சிலுவையில் செஞ்சுட்டு நம்முடைய கோபத்தில் அழிக்கிறதற்காக அல்ல, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று ஆண்டவர் சொன்னார்ல. அழிக்கிறதுக்கு இல்லைங்க, உங்களை இடித்து போடலை,
கட்டை, ஊன்ற கட்டை, திரும்ப கட்டை. இந்த நாளில் ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவர் நோக்கி நீங்கள் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களை கட்டுவார். ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்களானா ஆண்டவர் செவி கொடுத்து உங்களை கை தூக்கி எடுப்பார், விடுவிப்பார். ஆண்டவர் முந்தின சீரை விட பிந்தின சீர் நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவன். ஒரே ஒரு காரியம் தான், சுவாமி விழுந்துட்டேன் ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் விழுந்துட்டேன், தந்திரத்தில் சத்துடைய தந்திரத்தில் ஏமாந்துட்டேன், அல்லது தேவன் அழைத்த அழைப்பை மறந்துட்டு இந்த உலகத்துக்காக ஓடிட்டேன், இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிட்டேன், இந்த உலகத்தில் மேன்மையாக இருக்கணும்னு ஓடிட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொன்னீங்க, அதை தேடினா எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். இன்றைக்கி மற்ற எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உங்களை நோக்கி என்னை திருப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்துவா. தேவனை முதன்மையாக வைக்கிறதற்கு, தேவனை முதலிடம் வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இந்த உலகத்தில் சபை என்கின்ற ஒரு அருமையான ஒரு அமைப்புக்குள்ளே வைத்து அவர் நம்முடைய சிரசாக இருந்து நம்மளை உருவாக்குகிறார். ஒரு நாள் வந்து இந்த ஓட்டை எங்கே போய் முடிவடையும் அப்படின்னா, பாருங்கள், பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓட்டம் எங்கே போய் முடிய போகுது தெரியுமா? கிறிஸ்துவை நம்ம சந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் இந்த சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன் சொன்னார்ல. கர்த்தர் பாருங்க, அநாதைகளாக நம்மளை விட மாட்டார், பாதியிலே நம்மளை விட்டுற மாட்டார். என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் பாதத்தில் விழுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தாழ்த்துங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். குற்றத்தை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட, பழியை தூக்கி இன்னொருத்தர் மேலே போட, அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, என் பகுதியில் நான் என்ன தப்பு செஞ்சேன், என் பகுதியில் ஆண்டவரே நான் என்ன தடுமாற்றம், என்ன காரணம் ஆண்டவரே, இங்கே கேட்டு பாருங்கள். தேவன் மிக நேர்த்தியாக உங்களுடைய வாழ்க்கையை கட்ட உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தேவன் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அப்படின்னா வந்து நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு மேன்மையான நாள். ரட்சித்த தேவனுடைய நோக்கம் என்ன? பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. நித்திய காலமாக நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நித்திய காலமாக அவரோட நம்ம வாழ போகிறோம். பாருங்கள், அன்றைக்கு அவர் யார்? அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. சபை தான் அவருடைய மணவாட்டின்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், பரலோகத்திலே அவர் நம்முடைய மணவாளன். எவ்வளோ மேன்மையான காரியம். யோவான் ஸ்நானகன் கூட சொல்கிறாரு, நான் மணவாட்டி கிடையாது, நான் மணவாளனுடைய தோழன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மணவாளனுடைய தோழன் என்று தான் அழைக்கப்படுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகளாக நம்ம இருந்தால் கூட, நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம பிதாக்கள் நம்முடையவர்கள் அல்ல, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபையை பாருங்கள், நாம் அவருடைய மணவாட்டி. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம். ஒரு அனாதையா நம்பிக்கையற்ற நிலைமையில் வந்த ஒரு ரூத் எப்படி போவாசால அவள் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியலில் ஒரு மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் சேர்க்கப்பட்டா. பாருங்கள், தேவன் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வெகுமதி, கனம், பாராட்டு ரொம்ப மேன்மையாக இருக்குங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம தேவனுக்கு உறுதியாக நிற்கணும். நம்ம அப்போஸ்தலர் 14:22 பவுல் சொல்கிறாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆனால் போகிற பாதை அது புல் மெத்தை அல்ல, பூக்கள் விரிக்கப்பட்ட இல்லையா பாதை அல்ல, பஞ்சு மெத்தை அல்ல, உபத்திரவங்களின் பாதை. ஆனால் அநேக உபத்திரவங்கள்.
பவுல் தீமோத்தேயுவில் எழுதுகிறாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அருமையான சகோதரனை சகோதரியை சோர்ந்து போயிடாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய சிந்தைகளை இன்றைக்கி கள்ள போதனைகளை கொடுக்குறான், கள்ள போதகர்களை அனுப்புகிறான், சத்துரு பாவத்துக்கு நேராக இழுக்கிறான், அல்லது உலக கவலைக்கு நேராக இழுக்கிறான், அல்லது இன்னும் பலவிதமான பண ஆசைக்கு நேராக பயங்கரமான காரியங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து கவலை மற்றவங்களை போல இல்லையே. வேண்டாம். தேவன் நம்மளை எந்த நிலைமையில் வச்சிருக்கிறாரோ அந்த நிலைமையில் சந்தோஷமாக இருப்போம். அதிகமான எதிர்பார்ப்புகள், ஆசைகளை, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல வேண்டாம். கர்த்தர் கொஞ்ச காலம் இந்த பூமியில் எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றுங்கிறது நம்ம கொண்டு போக போவதில்லை. கொஞ்ச காலம் தேவனுக்காக ஓடுவோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஓடுவோம். ஒரு நாள் கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது, அல்லது நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடிக்கும் பொழுது மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பாருங்க, பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே இந்த ஓட்டம் எங்கே போய் முடிவடைகிறது? எஜமானுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தை அவர் தான் துவக்கிறார், அவர் தான் முடிக்கிறார். ரட்சிப்பின் விசுவாசம். பரலோகத்தில் விசுவாசமே நமக்கு தேவையில்லைங்க. இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் தான் நமக்கு விசுவாசம் தேவை. பரலோகத்தில் அவரை முகமுகமாக நம்ம பார்க்க போகிறோம். அவரிடத்துல எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம கேட்டு அறிஞ்சுக்கிடலாம். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவரை தரிசிக்க போகிறோம். ஆகவே இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழ்கிற நம்மளை தேவனுக்காக நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இருதயங்களையும் ஆண்டவரே, எல்லா பாவ சிந்தனைகள், பாவ வழிகள், சத்துருடைய தந்திரங்கள், கண்ணிகள், இந்த உலகத்தின் இழிப்புகள், மாயபுரி சந்தைகள், மாம்சத்தின் இச்சைகள், எல்லா காரியங்களையும் விட்டு ஒரே ஒரு நோக்கம், தேவனுக்காக ஓடி முடிப்போம். நம்ம ஓட்டத்தை துவக்குவதற்கு அல்ல, ஓட்டத்தை முடிப்பதற்கு தான். அதுதான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். சோர்ந்து போயிருக்கிற அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை அனல் மூட்டும். அன்றே தேவாவியானவர்களை பலப்படுத்துவீராக. உடைய வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் அவர்களை அனல் மூட்டட்டும். அன்றே நீர் எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் இங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்பதற்கு ஏதுவாக அதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள், அனுப்புங்க, மற்றவர்களும் கேட்பதற்கு உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.